நம்ம பார்க்க போற டாபிக் bab 9 iaitu kimia industry. இந்த டாபிக்ல நீங்க பார்க்க போற விஷயங்கள் வந்து இந்த 3 முக்கியமான விஷயங்கள். ஆக்சுவலி இதுல 4 இருக்கு. அலோய், கச்சா, செராமிக், பாலிமர், அப்புறம் கத்தா இருக்கும். இதெல்லாமே நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். சரியா? இத நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. பட் ஆக்சுவலி இதுல வந்து கொஞ்சம் டாலாம நம்ம போறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறது வந்து அலோய். ஆல்ரைட். யாருக்கு அலோய்னா என்னன்னு தெரியும்? பாய்ஸ்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அலோய்னா என்னது? யாராவது ஆன்சர் பண்ணுங்க. அது மோட்டர் ரிங் தான் சார் தெரியும். அது வந்து அலுமினியம் இருக்குமா அது? என்னையா? அலோய் வந்து அலோய் ரிம்மிங் பார்ப்போம் சார். அது லிம்பூட்டா இருக்கும். வெரி குட். நான் தான் எதிர்பார்த்தேன் பதில். ஓகே, ரிம்ல இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலோய் ரிம் இருக்குன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, சரி. அதுதான் வந்து அலோய். ஏன் நம்ம அது அலோய்னு சொல்றோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, சரி. முதல்ல alloy ialah satu campuran beberapa jenis logam atau campuran logam dan bukan logam mengikut peratusan tertentu. நம்ம இதுக்கு முன்னுக்கு ஒரு டாபிக் படிச்சோம். உன்சூர் dan bahan படிச்சோம். ஞாபகம் இருக்கா? அட்டாம் படிச்சோம். அப்புறம் மாலிக்யூல் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ஓகே, குட். சோ அலோய் வந்து அட்டாமா மாலிக்யூலா? இந்த இந்த இத பேஸ் பண்ணி நீங்க சொல்லுங்க. இது வந்து அட்டாமா மாலிக்யூலா? Atom, sir. Atom, sir. Atom. Keyword பாருங்க. இது என்ன keyword? Campuran. Campuran merujuk kepada molekul ke atom? Molecule. Yes, campuranனாலே molecule. ஞாபகம் வச்சுக்கோங்க. So alloy வந்து dia adalah campuran beberapa jenis logam. Okay, நிறைய விதமான லோகம் வந்து ஒன்னு சேர்த்திருப்பாங்க. ataupun campuran logam dan bukan logam. லோகமும் இருக்கலாம், புக்கான் லோகமாவும் இருக்கலாம். இது வந்து அலோய் வந்து ஒரு சம்புரன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் அதோட கீவேர்ட். சரியா? ஓகே, அலோய் வந்து நான் சொன்ன மாதிரி உன்சோர் லோகம் இருக்கு, உன்சோர் புக்கான் லோகம் இருக்கு. contoh seperti keluli nitrate வச்சுக்கோமே. keluli nitrate நான் contoh கொடுக்குறேன். இந்த நோட்ஸ்ல இல்ல, பட் நீங்க எழுதிக்கோங்க. ஓகே, contoh adalah seperti keluli nitratat. keluli nirkarat. ஓகே, keluli nirkarat. ஓகே, keluli nirkarat நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து campuran besi, kemudian campuran kromium dan juga campuran nikel. ஓகே, இதுதான் நம்ம இது வந்து ஒரு contoh alloy lah. ஓகே, keluli nirkarat. ஓகே, இதுல வந்து பசி இருக்கு, குரோமியம் இருக்கு, நிக்கல் இருக்கு. சோ இப்போ இது NIRKARAT யா? கே எதுமா? இதா NIRKARAT. எஸ். ஓகே, contoh வந்து keluli nirkarat. ஓகே, இதுல வந்து பசி, குரோமியம், நிக்கல் இருக்கு. சோ இப்போ இதையும் இங்க உள்ள டெஃபினிஷனையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். இந்த டெஃபினிஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க? campuran beberapa jenis logam atau campuran logam dan bukan logam mengikut peratusan tertentu. அப்ப keluli nirkarat வந்து ஒரு அலோய்னு சொல்லும் போது இதுல வந்து dia mengandungi campuran besi, kromium dan nikel. அதனாலதான் வந்து keluli nirkarat வந்து நம்ம அலோய்னு சொல்றோம். புரியுதா? ஓகே, எனிதிங்? இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், யாராவது ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே, நோ. ரைட். சோ அலோய் நான் சொன்ன மாதிரி சம்புரன், இந்த கீவேர்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, குட். அடுத்தது வந்து அலோய்க்கும் லோகம் டூலினுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி இந்த நோட்ஸ்ல வந்து நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். I'll add. ஓகே, இங்க பாருங்க. Alright. So here
ஓகே நம்ம வந்து லோகாம் துலேன், இந்த பக்கம் வந்து நம்ம அலோய் பார்ப்போம். ஓகே, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். அதாவது பியோர்லி மெட்டல், பியோர் மெட்டலுக்கும் அலோய்க்கும் என்ன வித்தியாசம், இது ரெண்டும் நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க இந்த டாபிக் வந்து நல்லா மாஸ்டர் பண்ண முடியும். ஓகே, லோகம் தூளின் நீங்க பாத்தீங்கன்னா அதோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து இப்படி இருக்கும். ஓகே, எல்லாமே வந்து பாடாட்டா இருக்கும் இப்படி. ஓகே, இதுதான் வந்து லோகம் தூளின். ஓகே, நீங்க வந்து எப்படி வந்து டலம் பொப்பஜால்ல வந்து எப்படி இருக்கும் லோகம் தூளி, பொப்பஜாலோட கண்டிஷன் எப்படி இருக்கும் பார்த்திருக்கீங்க தானே, இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம்ல. சோ அந்த மாதிரி தான் வந்து லோகம் தூளினோட ஜாரா ஜாரா எத்தம்லாம் இப்படிதான் இருக்கும். ஜாரா ஜாரா எத்தம், லோகம் தூளின் வந்து இப்படிதான் பாடாட்டா இருக்கும். ஓகே, அதான் அலோய் பாத்தீங்கன்னா, ஓகே அலோயில எப்படி இருக்கும்னா, ஓகே ஒன்னு பெருசு, நான் இது வந்து அலோய் வந்து நான் சொன்னல சம்பூரான் இருக்கும்னு. ஓகே, சோ சம்பூரான் இருக்கிறதுனால இதுல வந்து நிறைய பார்ட்டிகல், நிறைய ஆட்டம்ஸ் வந்து சம்பூரான் இருக்கும். ஓகே, பெரிய பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம், சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கலாம். ஓகேவா, சரி. இப்ப இது ரெண்டையும் நமக்கு கம்பேர் பண்ணும் போது எது வந்து ஸ்ட்ராங்கர்னு நினைக்கிறீங்க? பியோர் மெட்டல் ஸ்ட்ராங்கா இல்ல அலோய் ஸ்ட்ராங்கா? எது ஸ்ட்ராங்? அலோய் வந்து ஸ்ட்ராங். ஏன் அலோய் ஸ்ட்ராங்னு சொல்றீங்க? ஏன்னா அதுல நிறைய சம்பூரணம் இருக்கனால அது ஒன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுல ஒரே ஒரு இது இருக்கனால அது அவ்வளோ சப்போர்ட் பண்ணாது. ஓகே, your answer is acceptable, but நம்ம வந்து சயின்ஸ் ஆன்சர் பண்ணும்போது it must be based on scientific reasons. ஓகே, சரி. ஏன் லோகம் தூளினை விட அலோய் வந்து ஸ்ட்ராங்கர்னு சொல்றோம்னா, லோகம் தூளின்ல நீங்க பாத்தீங்கன்னா லோகம் தூளின் அடலா லம்போட். ஓகே, இதெல்லாம் எழுதிக்கோங்க. லம்போட், மூலோர். ஓகே, இது ஏன் lembut dan mulur சொல்றோம்னா, kerana atom dalam logam tulen mudah menggelosor. Oke, இதுதான் keyword, mudah menggelosor. Oke, mudah menggelosor apabila daya dikenakan. அதாவது ஒரு பியோர் மெட்டலை நீங்க வளைக்கணும் இல்ல உடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து கொஞ்ச நேரத்துல உடைச்சிடலாம். பட் அலோய் வந்து நீங்க உடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இட் டேக்ஸ் டைம். ஏன் இட் டேக்ஸ் டைம் பாத்தீங்கன்னா, பிகாஸ் அலோய் எல்லாம் lebih keras, oke, tidak mulur, oke, kerana atom asing dalam alloy. இது வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு ஒரு atom, இது ஒரு atom, இது ஒரு atom, இது பெரிய atom, இது வேற வேற atom. So இந்த மாதிரி campuran இருக்கிறதுனால dia akan menjadi lebih keras, tidak mulur, dan இங்க வந்து mudah menggelosor போட்டிருக்கோம்ல, இங்க வந்து அதோட ஆப்போசிட் வரும், tidak mudah menggelosor. Tidak mudah menggelosor apabila daya dikenakan. ஓகே, இதுதான் வந்து லோகம் தூளினுக்கும் அலோய்க்கும் உள்ள வித்தியாசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லோகம் தூளின் வந்து lembut dan mulur, manakala alloy adalah lebih keras dan tidak mulur. Okey, kerana alloy adalah campuran beberapa unsur logam dan juga bukan logam. Tetapi logam tulin adalah tiada apa-apa unsur campuran dan ia adalah pure tulin. Okey, யார் இது? I stop நானே மறந்துட்டேன் பாருங்க. ஓகே, a comparison between logam dan alloy. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. lembut mulur dan alloy வந்து lebih keras dan tidak mulur kerana dia ada campuran beberapa unsur logam dan bukan logam. இதுல alloy இல்ல. But pure metal நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து எந்த ஒரு campuranum இல்ல. அதனால ia mudah menggelosor apabila daya dikenakan. ஓகே, இப்ப நீங்க contoh சொல்றேனே, லோகாமையும் அலோயும் நீங்க எது முதல்ல உடைக்க முடியும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லோகாம தான் முதல்ல உடைக்க முடியும். அலோய் வந்து உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இட் டேக்ஸ் a lot of energy.
but compared to logam, logam வந்து it takes small energy because you can break them easily. Okay, இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். ஓகே, வெரி குட். சரி, அடுத்தது பார்ப்போம். ஓகே, இந்த அலோய் வந்து இங்க இங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா, mengikut peratusan tertentuன்னு. அதாவது அலோயில வந்து எல்லாமே வந்து கலந்து இருக்கிறோம். கலந்து இருக்கிறனாலதான் அது வந்து நம்ம சம்பூரான்னு சொல்றோம். இப்ப சொந்தோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ்ல பயன்படுத்துகின்ற சில அலோய். ஓகே, pertama ialah duralumin. ஓகே, டூராலுமின் வந்து இப்ப கப்பலா இருக்குல்ல, கப்பலோட பாடி செய்யறதுக்கு எல்லாம் வந்து பயன்படுத்துறது வந்து டியூராலுமின். ஓகே, இதோட பாடி வந்து செய்யறதுக்கு அவங்க பயன்படுத்தி இருக்கிறது வந்து அலுமினியம், குப்ரம், மெக்னீசியம் அண்ட் மங்கன். ஓகே, இதெல்லாமே வந்து அதோட கம்போசிஷன்னா கம்போசிசில எதெல்லாம் கலந்து அதோட பாடி செஞ்சிருக்காங்க அப்படின்றத இது குறிக்குது. ஓகே, ஏன் டியூராலுமின் இதை பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா அதுக்குன்னு ஒரு சிஃபாட் இருக்கு. ஓகே, contohnya yang pertama sifatnya ialah ringan, kuat dan tahan kakisan. அதாவது ringan அதாவது weight இல்ல, குவாட் ஸ்ட்ராங் ஆனது, and then tahan kakisanனா அவ்வளவு சீக்கிரம் கரை பிடிக்காது. அதனாலதான் வந்து கப்பல் தெர்பாங்க்லாம் வந்து டியூராலுமின் வந்து அதோட பாடி செய்யறதுக்கு பயன்படுத்துறாங்க. புரியுதா? ஓகே ஓகே, அடுத்தது வந்து கலூலி வந்து it made of besi dan carbon. Okay, besi dan carbon. Okay, apa sifat dia ialah keras dan kuat. Okay, கலூலி வந்து இப்ப இந்த வீடு கட்டுறது, ஜம்பாத்தான் கட்டுறது, அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு கம்பியா கட்டியிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? நீட்டா இருக்குமே. ஓகே, அதுதான் வந்து கலூலி. ஓகே, ஏன் அது பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா rangka untuk dia kegunaan dia adalah untuk membuat rangka bangunan, jambatan, badan kenderaan, okey, dan landasan kereta api. Yang keluli பயன்படுத்துறாங்கன்னா dia adalah keras dan kuat. புரியுதா? ஓகே, அடுத்தது லோயாங். ஓகே, லோயாங் வந்து எதுல பயன்படுத்துவோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், லோச்சேங், தொம்போல் பிந்து, இந்த கதவு நம்ம சாத்துறோம்ல, அந்த கதவு சாத்துறது. ஓகே, அதுல எல்லாமே அவங்க பயன்படுத்துறது வந்து லோயாங். ஓகே, ஏன் லோயாங் பயன்படுத்துறாங்கன்னா ia adalah kuat, berkilau நல்லா ஷைனிங்கா இருக்கும். ஓகே, warna keemasan dan mudah ditempa. ஓகே, அதனாலதான் வந்து லோயாங் பயன்படுத்துறாங்க. ஓகே, லோயாங்கோட கம்போசிஷன் பாத்தீங்கன்னா குப்ரோம் இருக்கு, ஜிங்க் இருக்கு. ஓகே, அதனாலதான் அதோட பாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்க, சொந்தோ இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்கும் போதே வந்து ரொம்ப ஷைனிங்கா இருக்கும். ஓகே, அதுக்குதான் வந்து லோயாங் பயன்படுத்துறாங்க. ஓகே, அடுத்தது பியூட்டர். ஓகே, பியூட்டர் வந்து barang perhiasan lah. ஓகே, இங்க பாருங்க, இதுல வந்து என்னென்ன இருக்கு? தீமா இருக்கு, குப்ரோம் இருக்கு, ஆன்டிமோனி இருக்கு. ஓகே, apa sifat pewter ialah berkilau, shining, tahan kakisan, அவ்வளவு சீக்கிரம் கரை பிடிக்காது, dan warnanya menarik. அதனாலதான் அது வந்து barang perhiasanல பயன்படுத்துறாங்க. ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, இது வந்து ஒரு barang perhiasan தானே. ஓகே, இதுலயும் வந்து பியூட்டர். ஓகேவா? ஓகே, அடுத்தது கங்ஸ்னா வந்து வெங்கலம். ஓகே, வெங்கலமும் ஒரு வகையான அலாய். ஓகே, அதுல வந்து குப்ரோம், தீமா இருக்கு. ஓகே, kenapa dia pakai kuprum dan timah untuk buat gangsa? Sebab dia keras, tahan kakisan dan warnanya menarik. Contohnya macam tugu. Tuguna வந்து இப்ப tugu negara நீங்க பார்த்து, tugu negaraன்னு சொல்ல முடியாது. How to say? ஓகே, இப்ப இங்க இது பாருங்க, இதுதான் கங்ஸ். நம்ம நார்மலா மெடல் வாங்குவோம்ல, தேர்ட் பிரைஸ், ஒன்னாவது வந்து கோல்ட், ரெண்டாவது சில்வர், மூணாவது வந்து பிரான்ஸ் சொல்லுவோம்ல, அதுதான் வந்து கங்ஸ். ஓகேவா? ஓகே, உக்கேரான் லோகாம், டுவேட் ஷில்லிங்ல கூடயும் பயன்படுத்துவாங்க, தான் டிங்கன். ஓகே, இதுல எல்லாமே வந்து கங்ஸ் இருக்கு. புரியுதா? இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். இல்ல சார். ஓகே, கிளியர்.
Alright. அடுத்தது alloy adalah super bahan yang boleh mengalirkan arus. Contohnya இதுதான் வந்து MRI machine இருக்குல்ல, இதுதான் MRI machine. Okay, MRI machine is also a alloy superconductor. Superconductorனா அதால வந்து எலக்ட்ரிக் கான்டாக்ட் பண்ண முடியும் tanpa sebarang rintangan. இல்லனா இந்த மாதிரி kereta api maglev, இந்த மாதிரி இதுதான் kereta api maglev. ஓகே, இதுலயும் வந்து alloy superconductor பயன்படுத்துறாங்க. புரியுதா? ஓகேவா? இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். ஓகே, சோ secara tuntasnya நான் இன்னொன்னு ஆட் பண்றேன். ஓகே, secara tuntasnya நம்ம இப்ப வந்து அலாய் பத்தி படிச்சோம்ல. ஓகே, அலாய். ஓகே, இப்ப நீங்க வந்து என்ன செய்யுங்க, உங்களோட ஒரு தாள்ல நீங்க வந்து அலாயோட சீரி எழுதுங்க. ஓகே, ஓகே, இது வந்து நீங்க என்ன போடுங்க. ஓகே, இந்த மாதிரி செய்யுங்க. சிம்பிளா தான் நம்ம வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அதுக்குதான் சீரி அலாய். ஓகே, போட்டுக்கோங்க. ஒரு 5 சீரி போட்டுக்கோங்க. ஓகே, pertama alloy வந்து நான் என்ன சொன்னேன், alloy adalah permukaan yang lebih licin. Oke, எழுதிக்கோங்க. Permukaan yang lebih licin. Kemudian dia adalah lebih keras. Oke, நல்லா பளபளப்பா இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? berkilau சார். berkilat. ஓகே, berkilat. அடுத்தது வந்து சீக்கிரமா கரைப்படாது, அது என்ன சொல்லுவோம்? tahan tidak mudah terkarat. kakisan. Oke, tahan kakisan. Dan alloy nampak lebih cantik daripada what you call, daripada logam tulen. ஓகே, இதெல்லாமே வந்து சீரி அலாய். எழுதிக்கோங்க எல்லாரும். பார்க்க போறது tujuan. ஏன் வந்து அலாய் பயன்படுத்துறாங்க? tujuan dia apa? இப்ப நம்ம அதை சொன்ன மாதிரி இப்ப நம்ம கம்பேர் பண்ணுவோமே, லோகம்க்கும் அலோய்க்கும் கம்பேர் பண்ணுவோம். ஏன் லோகம் பயன்படுத்தாம பியோர் மெட்டல் பயன்படுத்தாம ஏன் அலோய் பயன்படுத்துறாங்க? என்ன காரணம்? ஏன்னா அலோய் வந்து lebih keras daripada அலோய் பயன்படுத்துறதுக்கு வந்து ஏன் வந்து அலோயா அதை செய்யறாங்க அப்படின்ற காரணம் பார்த்தோம்னா, pertama ialah dia menambah kekerasan logam. menambah kekerasan logam. அதாவது நார்மல் பியோர் மெட்டலுக்கும் அலோய்க்கும் நம்ம கம்பேர் பண்ணா அலோய் வந்து இன்னும் மச் ஸ்ட்ராங்கர் பிகாஸ் இட் இஸ் அ மாலிக்யூல். அதுல வந்து நிறைய மாலிக்யூல் இருக்கிறதுனால அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அது வந்து ஒரு காரணம். untuk menambah kekerasan logam. ஓகேவா? அடுத்த காரணம் பாத்தீங்கன்னா, அலாய் பயன்படுத்தும் போது அதோட பயன்பாடு வந்து ரொம்ப நாள் இருக்கும். எப்படி ரொம்ப நாள் இருக்கும்னு சொல்லுவோம்? எதனால அது ரொம்ப நாள் தாங்குதுன்னு சொல்லுவோம்? ஏன்னா tahan kakisan. எஸ், அதுதான் ரீசன். ஒரு பொருள் வந்து சீக்கிரமா கரைப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரம் பயன்படுத்த மாட்டோம். ஓகே, அதனாலதான் நம்ம வந்து அலாய் பயன்படுத்துறோம். ஓகேவா? சோ tujuan pertama ialah menambah kekerasan logam. Seterusnya ialah untuk mencegah kakisan. இல்லைன்னா நீங்க வந்து pengaratan கூட எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இது வந்து tujuan. ஓகே, இன்னொன்னு வேற எதுக்கு வந்து அலாய் பயன்படுத்துறாங்க பியோர் மெட்டல் பயன்படுத்தாம? மேல உள்ள சீரி வச்சு சொல்லுங்க பாப்போம். cikgu, warna keemasan. ஓகே, வர்ண கமாசான். ஓகே, புரியுது. contoh இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு ஓகே பிரான்ஸ் மெடலே எடுத்துக்கோமே. ஓகே, பிரான்ஸ் மெடலே எடுத்துப்போம். ஏன் பிரான்ஸ் மெடல்ல வந்து அலாய் கலந்துருக்காங்க? ஏன் வந்து பியோர் மெட்டலா அதை வந்து உருவாக்கல? Ya lebih keras. lebih keras. ஓகே, வேற
ஸோ ஏன்னா அது லோகமோட அலோய் வந்து லெபிச்சன்டி. Bahan Kakisan. அதெல்லாம் ஓகே தான். இப்ப சொந்தோ வந்து பியோர் மெட்டல் எடுத்துக்குவோம், அலோய் எடுத்துக்குவோம். எதை வந்து சீக்கிரமா செதுக்க முடியும்? ஒரு இரும்பை அடிச்சு அதை வந்து ஒரு மெட்டல் ஒரு மெடலா உருவாக்குறது ஈஸியா, இல்ல ஒரு அலோய் அடிச்சு மெடலா உருவாக்குறது ஈஸியா? Alloy அடிச்சு. எஸ், அதுதான் அதோட காரணம். சோ அதோட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா memperbaiki rupa bentuk logam. Oke? சார் அது கொஞ்சம் திரும்பி சொல்றீங்க சார்? Memperbaiki rupa bentuk logam. சார் அந்த ரெண்டாவதுல வந்து mencegah kakisano pengkeratanuma சார். Dirupikan. Yes. Mencegah kakisan ataupun pengaratan. Pengaratan. Okay. Oke? Ciri-ciri alloy dan tujuan எழுதிட்டீங்களா? sir. Okay, எழுதியாச்சு very sir. good. So இது வந்து alloy-ஆ? இது எல்லாரும் எழுதியாச்சுல? Okay. Some of you are responding. Very good. ஓகே, சரி. இங்க வந்து நான் வந்து அலாய் ஒரு சூப்பர் கண்டக்டர்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ சூப்பர் கண்டக்டர் அப்படின்னா என்ன அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பர் கண்டக்டர் எல்லாம் இதுதான் அதோட கீவேர்ட். Bahan yang boleh mengalirkan arus elektrik dengan cepat tanpa rintangan. அப்படின்னா இதுல வந்து நீங்க ரிந்தாங்கன் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரிந்தாங்கன் dia எல்லாம் ரிந்தாங்கன் சிஃபார். அதனாலதான் அலாய் வந்து ஒரு சூப்பர் கண்டக்டர்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ சொந்தோ வந்து எம்ஆர்ஐ மிஷின் இல்லைன்னா இந்த கிரேத்தா அபி மேக்லிஃப், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் ரிந்தாங்கன் சீஃபார்னா புரியல சார். ஓகே, ரிந்தாங்கன் சீஃபார்னா அதுக்கு ஓகே. நம்ம இப்ப நார்மலா ஒரு கரன் எடுத்துக்கிட்டோம்னா கரன்ல வந்து நம்ம ரிந்தாங்கன் இருக்கும் தானே, பெரிந்தாங் நம்ம பயன்படுத்துவோம் தானே. பெரிந்தாங் ஞாபகம் இருக்கா? பெரிந்தாங். ஆமா சார், ஆமா சார். ஓகே, சோ இதுல வந்து அலோய் வந்து பெரிந்தாங் சீஃபானா பெரிந்தாங் தேவையில்லைன்னு அர்த்தம். ஓகே, குட். நவ் லெட்ஸ் கோ டு த ஓகே, நான் இதுதான் சொன்னேன். அலோயானோட ப்ராசஸ் என்னன்னா இப்படிதான். ப்ராசஸ் pembentukan அலோய் பார்ப்போம். ஓகே, இது வந்து லோகம் துலேன். ஓகே, லோகம் துலேன்னா இப்படிதான் இருக்கும், எல்லாமே பாடாட்டா இருக்கும். ஓகே, லோகம் துலேனை வந்து நம்ம எப்படி அலோய்க்கு மாத்துறோம்னா நாம ப்ராசஸ் dia ialah pengaloyan. இதுதான் நாம ப்ராசஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. So, macam mana proses pembentukan alloy பார்ப்போம். ஓகே, nama proses dia ialah pengaloyan. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லோகம் துளின்ல இருந்து நம்ம அலோய்க்கு மாத்துறோம். ஏன் மாத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா logam tulen adalah lembut dan mudah terkakis. So kita tukar kepada alloy supaya dia menjadi lebih kuat dan keras. புரியுதா? இதுதான் வந்து அதோட ப்ராசஸ் pembentukan alloy-ஓட டெஃபினிசி. ஓகே, ப்ராசஸ் அதாவது லோகம் துலேன்ல இருந்து நம்ம அலோய்க்கு மாத்துறது தான் வந்து அலோயான்னு சொல்றோம். ஏன் மாத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா logam tulen adalah lembut dan mudah terkakis, manakala alloy adalah lebih kuat dan keras. சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நாம அதை சொன்ன மாதிரி லோகம் துலேனோட அட்டாம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கிட்ட 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 தான் இருக்கு. tetapi dia mudah menggelosor. mudah menggelosorனா டக்குன்னு உடைஞ்சிரும். பட் அலோய் பாத்தீங்கன்னா because it is a mixture, ஓகே, இது adalah satu what do you call gabungan இல்ல, இது பேர் என்ன சொல்லுவாங்க? முதல்ல என்ன சொன்ன கீவேர்ட்? campuran. ஓகே, disebabkan dia campuran dia sukar menggelosor. இதுதான் அதோட காரணம். ஓகேவா? சோ இப்ப இது வந்து லோகம், இது வந்து அலோய். சோ இது ரெண்டையும் சேர்க்கும் போது என்ன நடக்குது? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. அலோய் லோகம் பார்ட்டிகல்ஸ் லோகம் அட்டம்ஸ் இப்படி இருக்கு, அலோய் அட்டம்ஸ் இப்படி இருக்கு. இது ரெண்டையும் சேர்க்கும் போது அதோடைய ப்ராசஸ் வந்து இன்னும் குவாட்டாவும் கிராஸாவும் ஆகுது. ஏன்? பிகாஸ் அதோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி மாறிடும். புரியுதா?
சார் அப்ப அந்த ரிம் இருக்கு அலோய் ரிம் அதோட இது வந்து இப்படிதான் சார் இருக்குமா சார்? நீங்க இப்ப காட்டுறீங்களா இந்த மாதிரி தான் சம்புவா இருக்கும்? எஸ், சம்பூரன். அதனாலதான் அது அலோய்னு சொல்றோம், அலோய் ரின்னு. ஓகே சார். ஓகேவா? ஓகே. சோ bila ada daya, ஓகே, daya வந்து இப்படி வரும். ஓகே, daya வந்து ஓகே லெட்ஸ் சே இந்த பக்கம் daya இருக்கு, இந்த பக்கமும் daya இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ரெண்டு பக்கம் இருந்து தள்ளும் போது Okay, sir. லோகம் வந்து டக்குன்னு உடைஞ்சிரும். பட் அலோய் வந்து இந்த பக்கத்துல இருந்து நம்ம டாயை கொடுக்கும் போதும் சரி, Okay, sir. இல்ல இந்த பக்கத்துல இருந்து நம்ம டாயை கொடுக்கும் போதும் சரி, ஓகே, அது வந்து மம்பாட்டா தான் ஆகுமே தவிர அது உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அதனாலதான் வந்து லோகம் துலியன் வந்து மூடா மங்களோசோன்னு சொல்றோம், அலோய் வந்து சூக்கார் மங்களோசோன்னு சொல்றோம். புரியுதா? புரியுது சார். ஓகே, இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். ஓகே, சோ நான் வந்து அலோய் ப்ராசஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன், அலோயன்னா என்னன்னு சொல்லிட்டேன், டெஃபினிசி அலோய் சொல்லிட்டேன், kegunaan அலோய் சொல்லிட்டேன், அலோய் sebagai சூப்பர் கண்டக்டரும் சொல்லிட்டேன். ஓகே, dan ciri-ciri கூட உங்களுக்கு நான் காட்டிட்டேன். ஓகே, இப்போ இதுதான் வந்து perbezaan logam dan alloy சொல்லிட்டேன். அடுத்தது ciri-ciri alloy dan tujuan pengalloyan கூட சொல்லிட்டேன். ஓகேவா? அலோய்ல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். இல்ல சார். இல்ல ஓகே, சரி, இல்லைன்னா நம்ம அடுத்த சப் டாபிக் போயிருவோம். ஓகே, அடுத்த சப் டாபிக் நம்ம பார்க்க போறது வந்து kaca dan ceramic. ஓகே, kaca diperbuat daripada silika. ஓகே, சிலிக்கா வந்து பசேர்லாம் சிலிகான் டை ஆக்சைடுன்னு சொல்லுவோம். அதாவது மண்ணுல இருந்து தான் கண்ணாடி உருவாக்குறாங்கன்ற எல்லாத்துக்கும் முதல்ல தெரியும் தானே? தெரியும் சார். ஓகே, சோ அத மண்ணை வந்து நம்ம வந்து சிலிக்கான்னு சொல்லுவோம். ஓகே, அதுல இருந்து உருவாக்கப்படுறது தான் வந்து காச்சு. ஓகேவா? சரி, காச்சுல வந்து இப்ப இந்த சிலிக்கா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சிலிக்கா wujud secara semula jadi ya. இதை நீங்க உருவாக்க வேணாம், dia memang sudah ada secara semula jadi di dalam pasir. மண்ணுல வந்து memang சிலிக்கா இருக்கும், அதுதான் வந்து நம்ம wujud secara semula jadiன்னு சொல்றோம். ஓகே, இப்ப காற்று வந்து ஒரு எட்டோமா இல்ல மாலிக்யூலா? இங்க பாருங்க, சிலிகான் டை ஆக்சைடான்னு போட்டிருக்கு, இது வந்து எட்டோமா மாலிக்யூலா? சிலிகான் டை ஆக்சைடா? இதுல எத்தனை இருக்கு? 2 சார். 2. அப்ப வந்து அட்டோமா இருக்குமா இல்ல மாலிக்யூலா இருக்குமா? Molecule. Yes, so silicon dioxide ஞாபகம் வச்சுங்க, ia adalah satu molecule. ஓகே, adalah bahan molecule. ஓகே, so இத நான் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்தது இங்க பார்க்க போறது ஜெனிஸ் காச்சு. ஓகே, இப்ப நம்ம பாக்குறோம் ஒரு ஒரு கண்ணாடி, இப்ப நம்ம கண்ணாடி வந்து ஒரு ஒரு கண்ணாடி வந்து கண்ணுக்கு போடுற கண்ணாடி இருக்கு, இல்ல வீட்டுல வைக்கிற ஃப்ரேம் மாதிரி இருக்கு, இல்ல ஒரு சில கண்ணாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த லம்பூல இருக்கும், இல்ல டெஸ்ட் டியூப் இந்த மாதிரி பஹான்ல இருக்கும், இல்ல போனுக்கு பின்னாடி இருக்கிற கண்ணாடி இருக்கு தெரியுமா, பாத்திருக்கீங்களா? போனோட இப்ப நம்மளா ஐபோன் பாத்தீங்கன்னா அந்த பின்னாடி வந்து ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும், பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கோம் சார். ஓகே, சோ இதெல்லாமே வந்து காய்ச்சல் தான். ஓகே, சோ இதெல்லாமே வந்து ஒரே ஜெனிஸ் காய்ச்சல் கிடையாது, pelbagai jenis. ஓகேவா? சோ பார்க்க போறது வந்து ஜெனிஸ் காய்ச்சல். ஓகே, முதல்ல வந்து kaca silika terlakur. ஓகே, kaca silika terlakur அதுல வந்து சிலிக்கா மட்டும்தான் இருக்கும். ஓகே, so kenapa dia ada silika saja? Sebab dia tahan apa? Lengai pada bahan kimia. ஓகே, so contoh பாத்தீங்கன்னா kaca silika terakur, இங்க contoh இல்ல, நான் உங்களுக்கு contoh கொடுக்குறேன், எழுதிக்கோங்க. ஓகே, contoh வந்து macam radas kaca. ஓகே, கந்தா தெரியுமா? மேக்னிஃபைங் கிளாஸ் தெரியும் சார். ஓகே, கந்தா. அப்புறம் வந்து செர்மின் பியாச, நம்ம செர்மின் பாக்குறோம்ல, ஓகே அது. அப்புறம் வேற என்ன? அலர்ட் ஆப்டிக்.
ஆப்டிக்னா வந்து கண்ணுக்கு சம்பந்தப்பட்டது. ஓகே, இப்ப இப்ப சொந்த வந்து கண்ணு நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு மிஷின் பயன்படுத்துறாங்கல்ல, அதுலயும் கண்ணாடி தான் இருக்கும். அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கும் பயன்படுத்துறது எல்லாமே வந்து காச்ச சிலிக்கா தெர்லாக்கூர். புரியுதா? ஓகே சார். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது காச்ச சோடா kapur. Oke, kaca soda kapur terdiri daripada silika, kalsium karbonat, dan natrium karbonat. Oke, yang இது மூணு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா takat lebur rendah dan mudah dibentuk. Oke, contohnya வந்து இந்த கண்ணாடி போத்தல்லாம் இருக்கு தெரியுமா, bekas kaca பார்த்திருக்கீங்களா? ஆமா சார். bekas kaca எல்லாம் வந்து அவங்க பயன்படுத்துறது வந்து kaca soda kapur. ஓகே, சோ நான் contoh கொடுக்குறேன். bekas kaca tingkap, கண்ணாடி இருக்குல்ல, இது இந்த கண்ணாடி tingkap. ஓகே, இது எல்லாமே வந்து kaca soda kapur. ஓகே, எழுதிக்கோங்க. tingkap, அப்புறம் mentol. இதோ பாருங்க, இந்த மென்தால், இந்த கண்ணாடி இருக்குல்ல மேல, தெரியுதா? இதெல்லாமே வந்து காச்ச சோடா கப்பூர். ஓகே, அப்புறம் வந்து இந்த கண்ணாடி மங்கு எல்லாம் பார்த்திருக்கீங்களா, சாப்பிடுற மங்கு, கண்ணாடி மங்கு. ஓகே, அதெல்லாமே வந்து காச்ச சோடா கப்பூர். யாரு? கமல் பிரசாந்த் மியூட் பண்ணுங்க. Can sir. ஓகே, சோ இந்த பக்காஸ் காச்ச, திங்காப், அப்புறம் வந்து இந்த மென்தோல்ல இருக்கிற காச்ச, அப்புறம் நம்ம சாப்பிடுற மங்கு இருக்குல்ல, கண்ணாடி மங்கு, அதெல்லாமே வந்து காச்ச சோடா கப்பூர். எழுதிக்கோங்க. ஓகே, ஆல்ரைட். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது காச்ச போரோ சிலிகாட். ஓகே, காச்ச போரோ சிலிகாட்ல வந்து சிலிக்கா இருக்கு, போரான் ஆக்சைடா இருக்கு, நட்ரியம் ஆக்சைடா, அலுமினியம் ஆக்சைடா. ஏன் வந்து காச்ச போரோ சிலிகாட் வந்து இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ketahanan bahan kimia dan haba yang sangat tinggi. ஸோ இந்த சீரி வச்சு உங்களால சொல்ல முடியும் காச்ச போரோ சிலிகாட் வந்து எந்தெந்த பொருட்கள்லாம் இருக்கு. சொந்தோ சொல்லுங்க. இந்த மக்மாலுக்கு பாய்க்கிற பீக்கர். எஸ், மக்மால்ல பயன்படுத்துறோம்ல, டெஸ்ட் டியூப், கானிக்கல் ஃப்ளாஸ்க், அப்புறம் டெஸ்ட் டியூப், கானிக்கல் ஃப்ளாஸ்க், அப்புறம் மெஷரிங் சிலிண்டர், இது எல்லாமே வந்து காச்ச போரோ சிலிகாட். ஓகேவா? சோ எழுதிக்கோங்க. contoh dia ialah radas, kaca, makmal. ஓகே, இது இங்க இருக்கு பாத்தீங்களா, மேல 5 contoh இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து காச்ச போரோ சிலிகாட் நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, அப்புறம் alatan memasak pun ada. Lampu kenderaan, sir. Yes, lampu kereta. Yes, lampu kenderaan. Lampu kereta ataupun lampu kenderaan, itu pun kita guna kaca borosilikat. Okay, alright. அடுத்தது நம்ம பார்க்க போறது kaca plumbum. Okay, kaca plumbumல வந்து சிலிக்கா இருக்கு. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா சிலிக்கா இருக்கு, பிகாஸ் அதோட பேசிக்கே வந்து சிலிக்கா தான். சிலிகான் டை ஆக்சைடுல இருந்து தான் காய்ச்ச செய்யறாங்க, அதனாலதான் எல்லாத்துலயுமே வந்து சிலிக்கா இருக்கு. பட் அதோட கம்போசிஷன் தான் வந்து வேற வேற இருக்கும். ஒரு சில இதுல வந்து கால்சியம் கார்பனேட் இருக்கு, ஒரு சில இதுல போரன் இருக்கு. இப்ப கால்சியம் பிளம்பம் பார்த்தோம்னா இதுல வந்து பிளம்பம் 2 ஆக்சைடு இருக்கு, நட்ரியம் ஆக்சைடு இருக்கு. ஏன் கால்சியம் பிளம்பம் பயன்படுத்துறாங்கன்னா இங்க பாருங்க, sebab takat lebur dia rendah dan indeks biasan tinggi. ஓகே, பியாசான்னா வந்து ஒளி சேர்க்கை, அந்த நாட் ஒளி சேர்க்கை, இதோ இந்த மாதிரி திஸ் ஒன் சீனார் அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, ரிஃப்ளெக்ஷன். ஓகே, அதெல்லாமே வந்து திங்கியா இருக்கும். ஓகே, சோ இதெல்லாம் எதுல பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா
Ya, bahan hiasan, kanta, prisma தெரியுமா? prism. ஓகே, prism, அப்புறம் barang perhiasanல கூட இருக்கு. pinggan mangkuk. Yes. Pinggan mangkuk pun ada. ஓகே, இதுல எல்லாம் kaca plumbum இருக்கு. ஓகேவா? எழுதிக்கிட்டீங்களா contohலாம்? எழுதிட்டோம் சார். sir. ஓகே, நான் ஏன் உங்களுக்கு contoh இப்ப கொடுக்குறேன்னா, let's say வந்து செக்ஷன் C-ல வந்து நம்ம contoh lain இல்ல contoh sepunya கொடுக்கறதுக்கு ஏதாவது பயன்படுத்துறது வேணும்னா உங்களுக்கு வந்து அது எந்த பான்ல இருக்கு அப்படின்றது தெரியணும். அதுக்கு தான் நான் வந்து உங்களுக்கு contoh கொடுக்குறேன். ஓகேவா? சோ எழுதி வச்சுக்கிறது தான் பெட்டர். சார் பிரிஸ்மான்னு சொன்னீங்களே, இந்த படத்துல காட்டிருக்காங்களா அதுவா சார் பிரிஸ்மா? எங்க எங்க? இதோ இந்த இடத்துல எஸ் எஸ். ஓகே சார். ஓகே, காட்சி பிரிஸ்மா. ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். இல்ல சார். ஓகே, இதுல இது எல்லாமே ஓகே. ஓகே. Okay, sir. ஓகே, குட். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து காட்சியம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது செராமிக். ஓகே, செராமிக்னா என்னது? ஓகே, செராமிக் ialah bahan bukan logam. Itu V lah yang terbentuk hasil daripada tindakan haba pada suhu yang tinggi. ஓகே, செராமிக் contoh எடுத்துக்கிட்டோம்னா இந்த களிமண்ல உருவாக்கப்படுற பொருட்கள். contoh வந்து இந்த வாஸ் இருக்குல்ல, வாஸ், பூ வைக்கிற வாசு, அப்புறம் ஏதோ இந்த இங்க இது மங்கோ சாவான், அப்புறம் பொங்கல் வைக்கிற பானை. எஸ். ஓகே, அதெல்லாமே வந்து செராமிக். பொங்கல் வைக்கிற பானையா? அதுதான் சார். Ya diperbuat daripada tanah liat. Betul lah. Aluminium silicate. ஓகே, அதெல்லாமே வந்து நம்ம வந்து செராமிக்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஏன் செராமிக் சொல்றோம்னா because diperbuat daripada tanah liat. ஓகே, அதோட ciri-ciri அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் ciri-ciri. Dia tahan haba dan tekanan, sangat keras, rapuh, lengai terhadap bahan kimia, tidak berkarat, penebat haba dan elektrik yang baik. ஓகே, இதெல்லாமே வந்து செராமிக்கோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஆல்ரைட். Okay, சோ இந்த sir. கல் இருக்கு தெரியுமா, மோசைக் கல்லு, ஜுபேன்னு சொல்லுவோம்ல இல்ல. ஓகே, இனி pun செராமிக். ஓகே, அப்புறம் பாசு ataupun porcelain. பாசு, porcelain. ஓகே, இது எல்லாமே வந்து செராமிக் தான் சொல்லுவோம். ஓகே, ஓகே, இது கூடயும் கிகி பால்ஸும் இருக்குல்ல, ஒட்டு பல்னு சொல்லுவோம் தெரியுமா? ஆமா சார். ஓகே, that is also ceramic. ஓகே. ஓகே, சோ kegunaan ceramic நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 5-6 இதுல வந்து பயன்படுத்திருக்காங்க ceramic kegunaan. Pertama எழுதிக்கோங்க. ஓகே, untuk bahan binaan. ஓகே, bahan binaanல contoh எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி jubin lah. ஓகே, bahan binaanல யூஸ் kegunaan ceramic ialah macam jubin. ஓகே, அடுத்தது வந்து கல் இருக்கு தெரியுமா, வீடு கட்டுறதுக்கு செங்கல் பயன்படுத்துறாங்களே. ஆமா. பத்து, அதுவும் செராமிக் தான். ஓகே, நீங்க பத்துன்னு கூட எழுதிக்கலாம். அடுத்தது barang perhiasan. ஓகே, barang perhiasanல வந்து ஓகே எப்படி செராமிக் பயன்படுத்துறாங்கன்னா contoh வந்து இந்த மாதிரி பாசு இருக்குல்ல, பாசு, porcelain. ஓகே, இதெல்லாமே வந்து barang perhiasan பயன்படுத்துறது. Porcelain is a type of vase also. நான் உங்களுக்கு contoh காட்ட முடியாது because my mouse கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நான் பிறகு உங்களுக்கு காட்டட்டா? ஓகே சார். ஓகே, அப்புறம் இது
பாத்தப் தெரியுமா? தெரியும் பார்த்தா. ஆமா சார். தப் மண்டி. அதுதான். அதுவும் வந்து what we call ceramic also. அது ஓகே. அப்புறம் அந்த சிங்கி வந்து வெள்ளையா இருக்கும் பாத்திருக்கீங்களா? சிங்கி நாட் இரும்போட இல்ல. ஆமா சார். அதுவும் செராமிக் தான். ஓகே. அடுத்து மூணாவதுக்கு பாத்தீங்கன்னா அலாத்தான் டாப்பூர். அலாத்தான் டாப்பூர்ல வந்து அவங்க சொன்னாங்கல்ல பொங்கல் வைக்கிற பானை, பெரியோ, pinggan, mangkuk, sudu pun ada, sudu ceramic pun ada. ஓகே, இந்த மாதிரி செட்டா வாங்கும் போது நீங்க பார்த்திருப்பீங்க, அதுல இருக்கும் கரண்டி, கரண்டி, மங்கு, குவளை எல்லாமே வந்து ஒரு செட்டா செராமிக் செட் இருக்கும் சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாமே வந்து அலாத்தான் டாப்பூர்ல இருக்கு. ஓகே, செராமிக் தான். கல்லு கூட செராமிக்ல செய்வாங்களா? எது மேஜிக் இந்த கல்லு மாதிரி எஸ் இந்த நார்மலா டைனிங் டேபிள் இருக்குல்ல? ஆமா. அது பாத்திருக்கீங்களா? வெள்ளை கல்லு ஒரு மாதிரி இருக்கும், வெள்ளை கல்லு. மார்பிள் டேபிள். டைனிங் டேபிள், சாப்பிடுற டேபிள், நாட் பலகையில உள்ளது இல்ல, இந்த வெள்ளை கல்லு இருக்கும் பாத்திருக்கீங்களா? கல்லுல இருக்கும், அது செராமிக். ஓகே. ஓகே, அடுத்தது வந்து பெனபாட் ஹப். ஓகே, பெனபாட் ஹப்னா வந்து இல்ல ஓகே, contoh வந்து என்ஜின்ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து penebat peralatan elektrik. Penebat peralatan elektrik. Okey, contoh macam kabel elektrik பார்த்திருக்கீங்களா? ஆமா சார். ஓகே, கேபிள் எலக்ட்ரிக்ல வந்து செராமிக் இருக்கும். அப்புறம் வந்து அந்த மிஷின் அது என்ன சொல்லுவாங்க? கத்துஹாரா? கத்துஹார் இல்ல, கத்துஹார் தானே? pembakar roti ya? Pembakar roti சொல்லலாம். கத்துஹார் வந்து இது தானே? what do you call? அவன் சார். oven. ஓகே, oven கத்துஹார்ல இருக்கும். செத்தரிக்கா அந்த செத்து. என்னது? செத்தரிக்கா. எஸ், iron. ஓகே, alright, penebat peralatan elektrik சொல்லிட்டேன். ஓகே, லாஸ்ட் வந்து you can write macam perkakasan pergigian. Perkakas pergigian. ஓகே, pergigianல நீங்க பாத்தீங்கன்னா எதுல இருக்கும்னா gigi palsu. ஓகே, பொய் காலு. ஆமா, பொய் எலும்பு கூடயும் பாத்திருக்கீங்களா? tulang palsu. ஓகே, gigi palsu, tulang palsu, இதுல எல்லாத்துலயுமே வந்து செராமிக் இருக்கும். tangan palsu boleh juga, tak ada masalah. Right, இதுல ஏதாவது கேள்வி இருக்கா செராமிக்ல? இல்ல சார். ஓகே, குட். சரி, அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாலிமர். இந்த டாபிக் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அப்பதான் உங்களுக்கு வந்து பாலிமர்னா என்னன்னு தெரியும். ஓகேவா? சரி, இதுல முக்கியமா உங்களுக்கு தெரிய வேண்டிய ரெண்டு விஷயம். ஒன்னு பாலிமர், இன்னொன்னு மோனோமர்னு சொல்லுவோம். ஓகே, பாலிமர், மோனோமர். ஓகே, பாலினாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றுக்கு மேற்பட்டது. ஓகே, அது campuran, gabungan unit molecule. சரி, பாலிமர் வந்து molecule besar. Molecule, sorry ya, hold on. Polymer ialah molecule besar. Molecule-னாலே உங்களுக்கு தெரியும், dia adalah campuran. But monomer adalah gabungan unit molecule kecil. ஓகேவா? contoh வந்து மோனோமர்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட டெய்லி யூஸ்ல சொல்றேனே. ஓகே, மோனோமர் வந்து லைக் பென்னாங் மாதிரி, நூல் மாதிரி.
ஓகே, பாலிமர் பாத்தீங்கன்னா சேலை மாதிரி, சாரி, அதாவது இதுல வந்து பின்னாங்க வந்து ஒண்ணுதான் இருக்கும், பட் அதை எல்லாத்தையும் சேர்த்தோம்னா நம்மளால ஒரு சாரி உருவாக்க முடியும். புரியுதா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், புரியுது சார். ஓகே. சோ அதுதான் வந்து பாலிமருக்கும் மோனோமருக்கும் வித்தியாசம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நூலும் சேலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நூல் ஒண்ணுதான் இருக்கும், அதனால அது மோனோமர். பட் அது எல்லாத்தையும் நிறைய நூல் நம்ம ஒண்ணு சேர்க்கும் போது அது வந்து நம்ம ஒரு சாரியா உருவாக்க முடியும். அதுதான் வந்து பாலிமர். Oke, monomer gabungan unit kecil molekul, manakala polimer adalah gabungan molekul besar yang akan membentuk rantai. Oke, இது வந்து நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சரி, இந்த பாலிமர் பாத்தீங்கன்னா பாலிமர் வந்து ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு வந்து பாலிமர் semula jadi, ஓகே, நேச்சுரல் பாலிமர். ஓகே, இன்னொன்னு வந்து பாலிமர் சிந்தட்டிக். சிந்தட்டிக்னா வந்து buatan manusia, நம்ம செய்யறது. ஓகே, so polymer semula jadi contohnya seperti kanji yang mana அதோட மோனோமர் பாத்தீங்கன்னா ia adalah glucose. glucose தான் வந்து ஸ்டார்ச்சா மாறுது தானே? இங்கிலீஷ்ல வந்து கஞ்சி வந்து ஸ்டார்ச்னு சொல்லுவோம். குளுக்கோஸ் தான் வந்து ஸ்டார்ச்சா மாறுது. ஓகே, சோ அதோட பாலிமர் ialah kanji, manakala mono. Oke, polimer ada dua jenis, satu polimer semula jadi, satu lagi polimer sintetik. Oke, semula jadiனா நேச்சுரல், அதாவது நேச்சுரலாவே இருக்கிற பாலிமர். சிந்தட்டிக் ialah buatan manusia. Ada பாருங்க இங்க கீவேர்ட் இருக்கு, buatan manusia menggunakan bahan kimia. அதுதான் பாலிமர் சிந்தட்டிக். இன்னொன்று வந்து பாலிமர் semula jadi. ஓகே, contoh வந்து நம்ம சொன்ன மாதிரி கஞ்சி. கஞ்சி வந்து இங்கிலீஷ்ல வந்து ஸ்டார்ச்னு சொல்லுவோம். ஓகே, குளுக்கோஸ் வந்து அதோட மோனோமர். குளுக்கோஸ் தான் வந்து at the end of the digestion it will turn into starch which gives us energy. புரியுதா? ஓகே சார். ஓகே, அடுத்தது புரோட்டீன். புரோட்டீன் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலாம் புரோட்டீன் இருக்குல்ல. ஓகே, அந்த புரோட்டீனோட மோனோமர் பாத்தீங்கன்னா ஆசிட் அமினோ, இல்லைன்னா இங்கிலீஷ்ல வந்து அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. ஓகே, அமினோ ஆசிட் வந்து பிரேக் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளோட அதோட பாலிமர் பாத்தீங்கன்னா புரோட்டீன்ல. ஓகே, எதுக்கு அதோட பயன்பாடுனா untuk membina sel dan tisu badan. அதுதான் புரோட்டீனோட ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்தது கெத்தா அஸ்லி. கெத்தா அஸ்லினா வந்து ஒரிஜினல் லேட்டெக்ஸ்ல. ஓகே, ஒரிஜினல் லேட்டெக்ஸ். அதோட மோனோமர் வந்து we call it as isoprena. ஓகே, எதுக்கு வந்து பயன்பாடு கெத்தா பயன்படுதுன்னா untuk membuat produk getah. ஓகே, இதுதான் வந்து அந்தாரு. சாரி, கெத்தா அஸ்லினா கெத்தா பாலா சார்? எஸ், அந்த கெத்தா அந்த அந்த what we call கெத்தா மரத்துல இருந்து வர அந்த பால் கட்டியாயி, கெத்தா மரத்துல இருந்து வரல, அது கட்டி கட்டியா இருக்குமே. அந்த பால். ஒட்டுபால். எஸ். ஓகே, அதுதான் வந்து கெத்தாசி. அதோட மோனோமர் பாத்தீங்கன்னா ஐசோப்ரேனா. ஓகே, so kegunaan dia adalah untuk membuat produk getah. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போற பாலிமர் வந்து பாலிமர் சிந்தட்டிக். அதாவது மனிதர்கள் வந்து நம்ம பாகன் கீமியா பயன்படுத்தி உருவாக்குற பாலிமர், அதுதான் வந்து பாலிமர் சிந்தட்டிக்னு சொல்லுவோம். ஓகே, பாலிமர் சிந்தட்டிக் வந்து contohnya polyethena. ஓகே, polyethena-ஓட மோனோமர் பாத்தீங்கன்னா எத்தேனா தான். ஸோ அதை வந்து அதை நம்ம மல்டிபிள் பண்ணும் போது தான் அது வந்து பாலிஎத்தேனாவா மாறுது. ஓகே, contoh வந்து அப்ப போத்தோல், பேக் ataupun baldi பிளாஸ்டிக் செய்யறதுக்கு நம்ம வந்து பாலிஎத்தேனா பயன்படுத்துறோம். பாலி இங்கிலீஷ்ல நீங்க இந்த வார்த்தையை பார்த்திருப்பீங்க, POLYன்னு இருக்கும். பாலிஸ்ட்ரீன், பாலிபைப்னு நிறைய இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார். கேள்விப்பட்டிருக்கேன் சார். பிவிசி பைப் கூட சொல்லுவோம், பாலிவினில் குளோரைடான்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எல்லாமே வந்து buatan manusia இந்த பைப் எல்லாம். ஓகே, ஆல்ரைட். அடுத்தது பாலிஸ்ட்ரேனா. பாலிஸ்ட்ரேனானா வந்து ஓகே அதோட மோனோமர் வந்து ஸ்டெரேனா.
Okay, apa kegunaan dia adalah untuk pembungkusan peralatan elektrik. Okay, alright, next. Perspec. Perspec வந்து எல்லாரும் கேஜ் படிச்சிருக்கீங்களா? ஆமா சார். பெர்ஸ்பெக்ட் படிச்சிருக்கோம். பயன்படுத்திருக்கீங்களா? நீங்க ப்ராஜெக்ட் ஆமா, செய்யும்போது அந்த கலர் கலரா இருக்குமே. ஆமா 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 ஆமா. அது வந்து பாலிமர் சிந்தெட்டிக். அது பெல்கனில கூட கண்ணாடியா போடுவாங்க. எஸ், அங்கேயும் கண்ணாடியா போடலாம். இது ஏரோப்ளேன்ல நீங்க போனீங்கன்னா செர்மின் பெசாவட் அந்த ஓரத்துல இருக்கும் தெரியுமா, வியூ பாக்குறதுக்கு. That is also synthetic, polymer synthetic. It's a perspex digunakan untuk cermin pesawat. ஓகே சார். Okay, tingkap kenderaan also kita guna perspex. Okay, அடுத்தது கெத்தா சிந்தெட்டிக். கெத்தா சிந்தெட்டிக் நம்ம உருவாக்குற கெத்தா ஓகே எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா sarung tangan, tayar kereta, tapak kasut இதெல்லாம் செய்யறதுக்கு பாலிமர் சிந்தெட்டிக் தான் பயன்படுத்துறாங்க. புரியுதா? ஓகே, எப்படி வந்து மோனோமர்ல இருந்து பாலிமர் ஆகுது, இல்ல எப்படி பாலிமர்ல இருந்து மோனோமர் ஆகுது, அதோட ப்ராசஸ் பேரு என்ன அப்படின்றது. ஓகே, இப்ப மோனோமர்ல இருந்து, மோனோமர்னா ஒண்ணு இங்க பாத்தீங்க எல்லாமே ஒண்ணா இருக்கு. சோ இது வந்து பாலிமர் ஆகணும்னா இந்த மாதிரி செயின் மாதிரி உருவாகும். ஓகே, dari satu dia akan jadi macam satu rantai, satu மாலிக்யூல். இது எல்லாமே ஒரு மாலிக்யூலா. இந்த மாலிக்யூல் எல்லாமே வந்து ஒன்னு சேர்ந்து வரும்போது இந்த மாதிரி ரந்தாய் மாதிரி ஃபார்ம் பண்ணும். ஓகே, அதாவது மோனோமர்ல இருந்து பாலிமருக்கு உருவாகும். ஓகே, so from monomer to polymer kita panggil proses dia sebagai pempolymeran. இங்கிலீஷ்ல வந்து polymerization. ஓகே, அடுத்தது பாலிமர்ல இருந்து இந்த மாதிரி செயினா இருந்தது இந்த மாதிரி ஒன்னா மாறணும்னா we call it as penyapolymeran, depolymerization. ஓகே, சரியா? ஓகே, இப்ப இந்த பாலிமரான் penambahan இருக்குல்ல, அதாவது மோனோமர்ல இருந்து பாலிமர் மாறும்போது. ஓகே, விளங்குதா நான் பேசுறது? விளங்குது சார். ஓகே, இப்ப இங்க பாருங்க. விளங்கல. ஓகே, இங்க பாருங்க, நான் இங்க சொன்னல பாலிமர் சொந்தோ வந்து ஓகே எத்தீனால இருந்து பாலி எத்தீனாக்கு மாறுது. ஓகே, இதுதான் நம்ம அடுத்த ஸ்லைட்ல எப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, எத்தீனால இருக்கும் போது ஓகே pempolymeran yang melibatkan polimer jenis yang sama dengan pemecahan ikatan ganda dua menjadi ikatan tunggal. ஓகே, இந்த எத்தீனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ikatan ganda இருக்கும். ஓகே, when it breaks into polyethena ஒரு செயினா மாறும்போது இது வந்து இந்த ரெண்டு லைன் வந்து பச்சா பண்ணிரும். ஏன் பச்சா பண்ணுதுன்னா இதுதான் வந்து அந்த செயின் உருவாக்குது. சோ எத்தேனால இருந்து பாலி எத்தேனா போகும்போது இது என்ன ஆகுது, ப்ராசஸ் டே எல்லாம் பெம் பாலிமரன், அதாவது பெம் பாலிமரன். ஓகே, பெம் பாலிமரன் இங்கிலீஷ்ல பாலிமரைசேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி ரெண்டா இருக்கிற இக்கத்தான் வந்து எத்தேனால இருந்து பாலி எத்தேனாக்கு மாறும்போது இட் பிரேக்ஸ் ஃபர்தர், இன்னும் பிரேக் ஆகி அது வந்து ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணும். புரியுதா? புரியுது சார். ஓகே, alright, இது வந்து pempolymeran penambahan. ஓகே, இதே பாலிமரான் berlainan வேற வேற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, இப்ப சொந்தம் வந்து இங்க பாருங்க வட்டம், அப்புறம் அடுத்தது வட்டம், இந்த மாதிரி வட்டமா எல்லாமே வட்டமாவே இருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகே, இது வந்து ஒரே மாதிரியான பாலிமர். இதே வேற வேற மாதிரி பாலிமர் சேர்ந்துச்சுன்னா சொந்தம் இந்த மாதிரி வட்டம், அடுத்தது வந்து ஒரு இது, அப்புறம் அடுத்தது ஒரு இது. ஓகே, இந்த மாதிரி சம்பூரான் இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம வந்து மோனோமர் பெர்லைனன்னு சொல்லுவோம். சாரி, நாட் மோனோமர், பாலிமர் பெர்லைனன்.
ஓகே, வேற வேற பொருட்கள்லாம் சேர்க்கும் போது அது வந்து பாலிமர் பெர்லைனான் ஆகும். இல்ல ஒரே மாதிரியான ஒரே மாதிரியான அட்டம்ஸை வந்து மோனோமர்ல இருந்து பாலிமருக்கு மாத்தும் போது நம்ம வந்து ஜஸ்ட் தம்பா தான் பண்ண போறோம். அதாவது இந்த மாதிரி ரெண்டா இருக்கிறத நம்ம வந்து ஒரு செயின் மாதிரி உருவாக்க போறோம். அதுதான் வந்து ஃப்ரம் மோனோமர் டு பாலிமர். ஓகேவா? இதே வேற வேற இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? பாலிமர் பெர்லைனான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். ஓகே சார். ஓகே, ஆல்ரைட். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது மோனோமர்ல இருந்து பாலிமருக்கு மாறினா அதோட ப்ராசஸ் பேர் என்ன, பாலிமர்ல இருந்து மோனோமருக்கு மாறினா அதோட ப்ராசஸ் பேர் என்ன. ஓகே, மோனோமர்ல எப்படி இருக்கும், பாலிமர்ல எப்படி இருக்கும், இதுதான் உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் இந்த டாபிக்ல. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, மோனோமர்ல தனித்தனியா இருக்கும். பாலிமர்ல இட் வில் ஃபார்ம் a chain. செயின்னா சத்து ரந்தாய் மாதிரி இருக்கும். ஓகேவா? இதே பாலிமர்ல இருந்து நீங்க மோனோமர் உருவாக்க போறீங்கன்னா இந்த செயின் எல்லாம் எடுத்து தனித்தனியா போட வேண்டியதுதான். ஓகே, are you clear with this? Yes sir. ஓகே சார். ஓகே, குட். அடுத்த டாபிக் பார்க்கலாம். அடுத்து நான் நினைக்கிறேன் இதுதான் லாஸ்ட் டாபிக் நினைக்கிறேன். ஹோல்ட் ஆனா எஸ், லாஸ்ட் டாபிக். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கத்தா அஸ்லி. ஓகே, லேட்டெக்ஸ்னு சொல்லுவோம்ல, லேட்டெக்ஸ் வந்து இந்த இந்த ஒட்டுப்பால். ஓகே, இந்த ஒட்டுப்பால் ஆக்சுவலி ஒட்டுப்பால் இல்ல, பால் தான். சுசு கத்தா அஸ்லி. அது வந்து எப்படி வந்து கத்தா அஸ்லில இருந்து எப்படி வந்து அது ஒட்டுப்பாலா மாறுது, ஒரு சில இதுல வந்து அது மாறாமே இருக்கும். அதோட ப்ராசஸ் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, கத்தா அஸ்லி. ஓகே, கத்தா அஸ்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பாலிமர் semula jadi. Oke, polimer semula jadi daripada pokok getah. Oke, apa ciri-ciri getah? Getah oda ciri-ciri என்னது, எப்படி இருக்கும் getah? இழுக்க முடியுமா? ஸ்ட்ரெச் பண்ண முடியுமா? இல்ல சார், முடியாது. கெத்தா ஸ்ட்ரெச் பண்ண முடியாதா? ரப்பர் பேண்ட் இழுத்து பாருங்க, ஸ்ட்ரெச் பண்ண முடியுதா இல்லையான்னு. சார் கெத்தா கேன், dia kenyal. Oke, so ciri-ciri getah வந்து எழுதிக்கோங்க. Ciri-ciri pertama ia adalah kenyal, kedua dia lembut. Oke, ketiga நெருப்புல நீங்க போட்டு பாத்திருக்கீங்களா கெத்தாவை? ஆமா. பாத்திருக்கேன் சார். உருகுமா உருகாதா? உருகும் சார். So melekit apabila dipanaskan. Oke, oke. அடுத்தது வந்து tidak tahan abu. Oke, getah வந்து ஒரு penebat elektrik. Penebat elektrik ya. Dia tak boleh conduct elektrik tau. Dia penebat elektrik. Okey, getahல வந்து ஹபவும் சரி ஹப வந்து conduct பண்ண முடியாது. Dia tidak mengkondusikan haba. ஓகே, இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். ஓகே, குட். சரி, அடுத்தது வந்து நம்ம வந்து எப்படி வந்து சுசு கத்தா வந்து எப்படி வந்து நீங்க சொன்னீங்களா ஒட்டுப்பால் அந்த மாதிரி எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் இதுல வந்து 3 விதமா இருக்கு. ஒன்னு அசிட் இருக்கும், இன்னொன்னு ஆல்கலை இருக்கும், இன்னொன்னு வந்து சல்ஃபர் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, 3 விதமா இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு வந்து கேள்வி ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, பங்கும்பாலன் லேட்டெக்ஸ் ஒலி அசிட். அதாவது அசிட் வந்து இந்த கெத்தாவை என்ன பண்ணுது, அதனால என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து அந்த பால். ஓகே, பால். ஓகே, lapisan membrane protein bercharge negative. இந்த பால் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்ட்.
இங்க பாத்தீங்களா சுத்தி நெகட்டிவ் இருக்கா? ஓகே, இருக்கு sir. சார். இந்த பால் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். ஓகே, molecule getah menolak antara satu sama lain. இந்த மாதிரி menolak பண்றதுனால தான் அதுக்கு வந்து ஒரு ரெகுலர் ஷேப் இல்ல, அதனால இது ஒரு irregular ஷேப்ல இருக்கு. ஓகே, latex kekal wujud sebagai cecair. ஓகே, லேட்டெக்ஸ்னா வந்து அந்த பால். ஓகே, அந்த பால் வந்து cecairaவே தான் இருக்கும். ஓகேவா? சோ எப்படி வந்து ஆசிட் வந்து அத வந்து பெப்பஜாலா மாத்துது. சோ ஆசிட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, dari cecair dia tukar menjadi pepejal, அதாவது பாலா இருக்கிறத கட்டியாக்குது. அதுதான் ஆசிடோட ஃபங்க்ஷன். சோ ஃபர்ஸ்ட் அது ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் ஆன ஓகே இந்த லேயர் இந்த லேயர் இருக்குல்ல, இதுதான் வந்து மெம்பரேன் கூட சொல்லுவோம், மெம்பரேன் செல். இந்த மெம்பரேன் செல் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் மெம்பரேன் செல். சோ ஆசிட் ஊத்துனோனே என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ion hydrogen yang bercharge positif daripada acid akan meneutralkan charge negatif. இங்க இருக்கிற நெகட்டிவ் சார்ஜஸ் ஆசிட் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ், இதெல்லாம் ஆசிட் பாசிட்டிவ் சார்ஜஸ். இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து நியூட்ரல் ஆக்கிரும். ஓகே, நியூட்ரல் ஆக்கும் போது இங்க வந்து மொனோலா பண்ணிக்கிட்டு இருந்தது, இங்க வந்து berlanggar antara satu sama lain, அதாவது ஒட்டிக்கும். berlanggar இப்ப சொந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும்னா ரெண்டு காடி வந்து கொலைட் பண்ணாதானே அது வந்து what you call நம்ம berlanggarன்னு சொல்றோம். ஆமா சார். சோ அந்த மாதிரி தான் இப்ப வந்து ஆசிட்டும் ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள்ல நீங்க போயிட்டு ஒரு பாசிட்டிவான சார்ஜ் ஆசிட் ஊத்தும் போது அது என்ன பண்ணும், நியூட்ரல் ஆக்கிரும். ஓகே, சோ பாசிட்டிவ் dia akan jadikan negatif ni neutral. ஓகே, நியூட்ரல் ஆனோன்னா என்ன ஆகும், இந்த வெளியே இருக்கிற இந்த மெம்பரேன் செல் வந்து உடைஞ்சிரும். இந்த மாதிரி ஒன்னா இருக்காது. இங்க பாருங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு, இங்க வந்து உடைஞ்சிருச்சு. புரியுதா? மெம்பரேன் புரோட்டீன் akan pecah. Oke, so ini akan berbentuk gumpalan pepejal. Oke, புரியுதா? ஓகே, சொந்தம் வந்து இப்ப மரம் வெட்டிட்டு வந்துருவாங்க, அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா போயிட்டு ஆசிட் ஊத்திட்டு வருவாங்க, பாத்திருக்கீங்களா? எதுக்கு ஆசிட் ஊத்திட்டு வராங்க? அந்த பால் கட்டி ஆகிறதுக்கு தானே. கட்டியானா தானே அவங்க அந்த பாலை அந்த ஒட்டு பாலை விற்க முடியும். ஆமா சார். ரைட், சோ அதுதான் இந்த ஆசிடோட ஃபங்க்ஷன் வந்து தண்ணியா இருக்கிறத வந்து கட்டியாக்குறது. ஓகே, அதோட ப்ராசஸ் வந்து எப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ் ஆன ஒரு மெம்பரேனை அது வந்து நியூட்ரல் ஆக்கி அந்த மெம்பரேனை உடைச்சிரும். உடைச்சதுக்கு அப்புறம் அந்த அந்த கட்டியா இருந்த தண்ணியா இருந்த பாலே வந்து கட்டியாயிரும். இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? சோ அது நியூட்ரல் ஆக்குதுன்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் கூட பாசிட்டிவ் சார்ஜ் சேர்றனால. எஸ், பிகாஸ் அந்த அதுல இருக்கிற ஹைட்ரோஜன் பார்ட்டிகல்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். ஓகே, சோ அப்ப அந்த மெம்பரேன் அந்த மெம்பரேன் உடையும் போது ஓகே, எப்படி மெம்பரேன் உடையுது இங்க பாருங்க, பிகாஸ் molecule getah akan berlanggar antara satu sama lain, அதனால தான் வந்து இந்த புரோட்டீன் இந்த மெம்பரேன் புரோட்டீன் akan pecah. molecule getahனா எது சார்? அதுல வந்து ஒன்னு லங்கார் ஆகுது. தோ இங்க இருக்கு பாருங்க. ஓகே, this one. Okay, dia akan berlanggar. ஓகே 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 ஓகேவா? சோ அந்த மாதிரி உடையும் போது என்ன ஆகுது, rantai polymer getah akan keluar dan saling berbelit. இந்த மாதிரி தனித்தனியா இருக்கிறது இந்த மாதிரி அப்படியே பிரிஞ்சு 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 போயிடும். ஓகே, அதனால dia akan membentuk gumpalan pepejal. Faham? ஆம் சார், இப்ப புரியுது. ஓகே, சோ இது வந்து ஆசிடோட ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது alkaliயோட ஃபங்க்ஷன். tindakan alkali ke atas latex. ஓகே, முதல்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஆசிட் வந்து
dari cecair dia akan menjadikan dia pepejal. Right ah? ஆமா. Okay, இப்ப alkali என்ன பண்ணுதுன்னு பாப்போம். Okay, alkali as usual first வந்து இது ஒரு negatively charged. Lapisan membrane protein bercharge negatif. Molekul getah menolak antara satu sama lain, sama macam tadi ya. Latex kekal wujud sebagai cecair. இதுலயும் cecairல தான் இருக்கு first. Okay. இப்ப as alkali ஊத்தும் போது ion hidrogen yang bercharge positif daripada asid yang dihasilkan bakteria meneutralkan negatif. Okay, charge negatif வந்து நியூட்ரல் பண்ணிரும். அதாவது asid ஊத்துனீங்கன்னா. இப்ப கடைசியா நீங்க alkali ஊத்தும் போது என்ன நடக்கும்? Ion hydroxida daripada alkali meneutralkan ion hydrogen daripada acid. இப்ப இங்க வெளியே பாசிட்டிவா இருந்த எல்லா அயான்ஸுமே வந்து இது என்ன பண்ணும்? நெகட்டிவா மாத்திரும். Dari positif dia tukar kepada negatif. ஓகேவா? அப்ப இது வந்து ரெண்டுமே நெகட்டிவா இருக்கும்போது இந்த புரோட்டீன் செல் வந்து உடையுமா உடையாதா? உடையாது. உடையாது. ஆக சார்ஜ் நெகட்டிவ் kekal pada membrane protein. Molekul getah tetap menolak antara satu sama lain. Sini menolak tau, bukan berlanggar. இதுதான் keyword. Menolak, melanggar. Melanggar வந்து எங்க? Acid ஊத்துனா. Alkali ஊத்துனா என்னவோ? Dia akan menolak antara satu sama lain dan dia akan kekal dalam keadaan cecair. Okay, alkali ஊத்தும் போது dia akan kekal sebagai cecair. புரியுதா? அந்த பாலாவே இருக்கிறதுக்கு alkali ஊத்துறாங்க. You understand? புரியுது சார். இப்ப அந்த பால் கட்டி ஆகணும்னா acid ஊத்துவாங்களா alkali ஊத்துவாங்களா? acid. கட்டி ஆகணும்னா acid ஊத்துவாங்க. பாலாவே இருக்கணும்னா alkali. ஓகேவா? இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது vulcanization. ஓகே, vulcanization. ஓகே, vulcanization. ஓகே, இந்த process வந்து pemvulcanan getah சொல்லுவோம். ஓகே, pemvulcanan getahனா ialah proses pemanasan getah bersama sulfur. ஓகே, vulcanization-க்கு அவங்க பயன்படுத்துறது வந்து sulfur. ஓகே, இந்த சல்ஃபரோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, apabila latex dicampur dengan sulfur dan dipanaskan, itu வந்து getah asli ya. Dan bila kamu campurkan dengan sulfur, apa yang akan terjadi ialah dia akan menjadikan pempolimeran penambahan. Okey, இதுதான் வந்து proses pempolimeran penambahan. நம்ம சொன்னல getah asliல இருந்து அவங்க வந்து அது இங்க இருக்கும். அது பாருங்க, getah asliல isoprenaல இருந்து getah asliக்கு வருதுல. சோ சல்ஃபர் ஆட் பண்ணும்போது இங்க என்ன நடக்குதுன்னா, ஓகே இதுதான் getah tervalkel. இது வந்து getah asli. getah asli பாத்தீங்கன்னா ஒரு ரந்தாய் ஃபார்ம்ல இருக்கும். ரந்தாயில இருந்துச்சுன்னா அது வந்து பாலிமர். ஓகே, இந்த மாதிரி ரந்தாய். ஓகே, இப்ப சல்ஃபர் ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, atom sulfur yang ditambah menghasilkan rangkai silang antara protein polimer getah. இந்த மாதிரி chains form பண்ணிரும். Okay, okay. So apabila daya dikenakan, rantai polimer getah tervalkan sukar untuk menggelosor. இப்ப நம்ம படிச்சோம் தெரியுமா? முதல்ல நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கா? dye force பண்ணும்போது எது வந்து உடையும் எது உடையாதுன்னு. ஓகே, சோ getah asliல நீங்க வந்து சல்ஃபர் ஆட் பண்ணும்போது அதோட நீங்க என்ன dye பயன்படுத்தினாலும் அது வந்து உடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். sukar untuk menggelosor. So apabila haba dikenakan
molekul getah tervalkel sukar diputuskan. Okay, so இதுதான் வந்து ciri-ciri. Okay, ciri-ciri பார்ப்போம். Okay, இங்க getah asli, இங்க getah tervalken. Okay, so எதுக்கு வந்து getah tervalken உருவாக்குறாங்கன்னா supaya dia keras dan lebih kenyal. Okay, penebat elektrik yang baik, tidak mudah teroksida di udara, tidak bertindak balas dengan asid dan alkali, tidak telap cecair dan udara. Telapna வந்து menembus. Okay, cecair dan udara. அடுத்தது வந்து tahan abu. அதுக்கு தான் வந்து ஒரு கெத்தா வந்து வல்கனைஸ் பண்ணி அவங்க வந்து இந்த சீரிலாம் இருக்கிறனால தான் வந்து கெத்தா வந்து வல்கனைஸ் பண்றாங்க. புரியுதா? ஓகே, வல்கனைஸ் பண்றதுக்கு அவங்க பயன்படுத்துற பொருள் என்னது? சல்ஃபர். ஓகே, புரியுதா இதுல? புரியுது சார். ஓகே, குட். சரி, சொல்றானா? ஓகே, சோ சீரி சொல்லிட்டேன். இப்ப வந்து இந்த வல்கனைஸ் பண்ண கெத்தா வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரைட், இங்க பாருங்க. ஓகே, ஒன்னு வந்து untuk menurap jalan raya supaya tahan lebih lama, tahan haba, mengurangkan bunyi bising dan keretakan jalan raya. இதுல அல்ஃபாட் terubah suai getah bekuan CMA. ஓகேவா? ஆல்ரைட், அடுத்தது getah வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா untuk cat lukisan, untuk kegunaan seni visual, lebih cepat kering, kalis air selepas kering. ஓகே, இதெல்லாம் வந்து கெத்தாவோட பயன்பாடு. அடுத்தது வந்து பட் லண்டாசன். ஓகே, அந்த ரயில் தண்டவாளத்துல வந்து நீங்க பார்த்திருப்பீங்க கெத்தாவோட அந்த வாட் வி கால் பேட் மாதிரி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இல்ல சார். ஓகே, you can google pad landasan kereta api, நீங்க தட்டினீங்கன்னா அது காட்டும். dia perbuat daripada getah, diletakkan di antara landasan dengan enjin kereta api, mengurangkan getaran dan bunyi. இது ரெண்டுக்கு இடையில, இதுக்கும் இடையில இங்க வந்து கெத்தா வச்சிருப்பாங்க. பேட் landasan. ஓகே, எதுக்குன்னா சவுண்டையும் அதிர்வியும் குறைக்கிறதுக்கு, கெத்தாரன் dan bunyi வந்து குறைக்கிறதுக்கு வந்து கெத்தா வச்சிருக்காங்க. புரியுதா? புரியுது சார். ஓகே, வேற வந்து கெத்தா அஸ்லி வந்து வேற எந்த ஃபார்ம்ல வந்து பயன்படுத்துறாங்க நம்ம டெய்லி யூஸ்ல? இப்ப Sir, அதிகமா இப்ப பயன்படுத்துறாங்க அந்த கோவிட் சீசன்ல. மாஸ்க் சொல்லுங்க. மாஸ்க்ல சார். நோ, ஹாஸ்பிடல்ல முக்கியமா பயன்படுத்துவாங்க. கிளவ். எஸ், சாரும் தாங்கல பயன்படுத்துறோம். வேற நம்ம பயன்படுத்துற பொருட்கள்லயும் இருக்கு. சார் மெத்தையில இருக்குமா சார்? எஸ், திலாம். அதுல அந்த ஸ்ப்ரிங் அது வந்து ரொம்ப குஞ்ஞாலா கிராஸா இருக்கும். எஸ், வெரி குட். ஓகே, வேற முக்கியமா ரோட்ல பயன்படுத்துறது என்னது? காடி டயர். டயர். tayar kereta. ஓகே, tayar kereta beratக்கும் இருக்கு, tayar kereta macam tayar kereta பயன்படுத்த kenderaan berat, loriக்கும் நீங்க பயன்படுத்தலாம். வேற ஐடியா சொல்லுங்க. ரெயின் கோட் சார். ரெயின் கோட். ஓகே, தண்ணி அடிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துவீங்க? பைப்பா சார். ஓகே, வேற எலக்ட்ரிக் சம்பந்தமா கெத்தா இதுல எலக்ட்ரிக் ஒயர். ஒயர்ல வந்து அந்த மேல கவர் இருக்கு பாத்தீங்களா? எல்லாமே வந்து ஓகே, வேற போலி பைப். பாலி பைப். ஓகே, சோ உங்களுக்கு தெரியுது கெத்தா வந்து எந்த இதெல்லாம் பயன்படுத்துறாங்கன்றது இதுதான். ஓகேவா?